ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பர் அதிசயத்தை பாருங்கள். ஒயிட் கலர் ரோஸ் வாங்கிட்டு வந்து வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வருமா வராதான்னு தெரில. கம்மியாகவே பூக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் உங்களுக்கு. பாருங்கள், நிறைய அரும்பு வச்சுருக்கு. ஒரு 5-6 அரும்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக சேர்த்து 4 அரும்பு இருக்குது. ஒயிட் கலர் ரோஸ் சூப்பர் சொல்லுங்கள். இது வந்து என்ன ரோஸ் இது ரோஸ் இல்லை, இது கேரளா செம்பருத்தி. இதையும் நான் மாடி மேலே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இவ்வளோ பூ கிடச்சிருக்கு. இந்த ஒரு செடியிலேயே இவ்வளோ பூ கிடச்சிது பாருங்கள். இதெல்லாம் பறித்து முடிச்சிட்டேன். இவ்வளோ பூ கிடச்சிருக்கு. இது பூத்து முடிஞ்சதுமே ப்ரூனிங் பண்ணணும். இந்த ஒயிட் கலர் ரோஸும் மலர்ந்துட்டுருக்கு. இதையும் பறிச்சுக்குவோம். பறிச்சுக்குவோம். ஐயோ, அரும்பு பறிச்சிட்டேனே, வீடியோ எடுத்துக்கிட்டே அரும்பு பறிச்சிட்டேன். ஒரு பூ பூத்தாலும் சந்தோஷம், பல பூ பூத்தா சந்தோஷம்னா இது ஒரே பூ பூத்துருக்கு இப்போத்துக்கு. அதை 4 நாள் வராது போடுது. இப்போ தான் இன்றைக்கி தான் பார்த்தனே. எல்லா செடியுமே வாடிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய செடிங்க எல்லாம் இப்படி கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போயிட்டுருக்கு பாருங்களேன். நான் இவ்வளோ தண்ணி இல்லாமல் இப்படி போயிருக்கோம். அது சரிதான், மழை தான் வந்திருக்குல்ல, சரியாக போயிடும், ஒன்றும் ஆகாதுன்னு நான் நினச்சி கொஞ்சம் ஏமாந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா செடிகளும் ரொம்ப வாடிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் தான் தண்ணி காலையில் ஏந்து ஊற்றணும். இன்றைக்கி சண்டே, நாளைக்கு ஏதோ இதையெல்லாம்